ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நற்பைட்டாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி 2022க்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ரெக்குவயர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் டென்டேட்டிவ் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, தற்காலிகமான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அந்தந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி இந்த போஸ்ட் எதுக்கு கீழே வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும், அதாவது யூஜி பண்ணிவிட்டு பிஜி பண்ணியிருக்கணும். மாஸ்டர் டிகிரி எம்ஏ கோஆப்ரேஷன் முடிச்சிருக்கணும். எம்காம் வித் கோஆப்ரேஷன் ஆர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அல்லது பார்த்திங்கன்னா எம்காம் வித்தவுட் கோஆப்ரேஷனாக இருந்தால் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தா பார்த்திங்கன்னா ப்ளஸ் இதோட ஹையர் டிப்ளமா இன் கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். அல்லது பார்த்திங்கன்னா சிஏ கேட்டர் அக்கௌண்ட் முடிச்சிருந்தா கூட இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜானில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் இதுக்கான வேக்கன்சிஸ் டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 போஸ்ட்டு. இந்த போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் கேரக்டபிள் என்டோவ்மெண்ட் சப்பார்டினேட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இந்த கிரேட் 1 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸில் இருக்க பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஆர் காமர்ஸ் அண்ட் ஆல்சோ இன் லா முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இதோட பார்த்திங்கன்னா போதுமான தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த கிரேட் 1 எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜானில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2A எக்ஸாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழெலாம் வரும்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் குரூப் 2 சர்வீஸ் கீழே வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து 101 வேக்கன்சிஸ் இருக்குது. குரூப் 2A வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 5730 வேக்கன்சிஸ் இருக்குது. நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பேரூராட்சி செயலர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் ஃபண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரிலீஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் பிளானிங் அசிஸ்டண்ட்கான போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி டவுன் பிளானிங்கில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா டவுன் பிளானர் அசோசியேட் மெம்பர்ஷிப்பாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், டிகிரி இன் ஆர்கிடெக்சர் ஆர் பார்த்திங்கன்னா ஏஎம்ஐயில் சிவிலில் அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் இன்ஜினியராக இருந்திருக்கணும். அப்படியும் இல்லைனா பார்த்திங்கன்னா எந்தெந்த டிகிரிலாம் இதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஜிஓ வெளியாக எல்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்து 5th பார்த்திங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கீழே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைவே இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரி இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் கீழே தான் வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்தந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாகல கொடுப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் எது அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 167 இருக்குது. அடுத்து 6th பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்திங்கன்னா சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, சைக்காலஜி, கிரிமினாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் நாலேஜ் இன் பேசிக் கம்ப்யூட்டர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜி முடித்தவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். யூஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஜி முடித்தவங்களுக்கு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி கேட்பாங்க. இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச்சில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 16 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா
ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், விஏஓ இந்த மாதிரி குரூப் 4 சர்வீஸ் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மினிமமாக எஸ்எஸ்எல்சி முடித்தாலே பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச்சில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 5255 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து 8th பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்திங்கன்னா ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த போஸ்ட் வரும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சைக்காலஜி படித்தவங்க, மேஜராக சைக்காலஜி படித்தவங்க இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் சைக்காலஜி, போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி முடித்தவங்க பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அடுத்து 9th பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 போஸ்ட். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் கிரேட் அண்டு கேரக்டபிள் என்டோவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 போஸ்ட் வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th ப்ளஸ் ஹையர் செகண்டரி ஆர் அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் டிப்ளமா இன் எபிகிராஃபி, டிப்ளமோ ஹையர் செகண்டரி படிக்காமல் டிப்ளமோ படித்தாலும் இந்த இதுக்கு ஓகே தான். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் யூஜி டிகிரி வந்து இதுக்கு இருக்கணும். பிஏ இன் இந்தியன் கல்ச்சர் இந்த மாதிரி இந்திய ரிலீஜியஸ் பீப்புள் படித்தவங்க. இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி 33 இருக்குது. அடுத்து 10th பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 போஸ்ட்டுக்கான பார்த்திங்கன்னா இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் கிரேட் அண்டு கேரக்டபிள் என்டோவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் வந்து 23 இருக்குது. அடுத்து 11 பார்த்திங்கன்னா ஜூனியர் எபிகிராஃபிஸ்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி பிஏ தமிழ் ஆர் பி லிட்ரேச்சர் தமிழ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் மேலே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து 1 இருக்குது. அடுத்து 12 பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழேன்னு பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸ் ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியாலஜி ஆர் சைல்டு டெவலப்மெண்ட், ஃபுட்டு, நியூட்ரிஷன், சோஷியல் ஒர்க், ரீஹாபிலேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி, டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க இந்த எக்ஸாம் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேலே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அடுத்து 13 பார்த்திங்கன்னா சிவில் ஜட்ஜ் ஆஃபீஸர். இந்த போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் அல்லது யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா லா கிராஜுவேட் முடித்தவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேலே ரிலீஸ் ஆகும். இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் வந்து 245 இருக்குது. அடுத்து 14 பார்த்திங்கன்னா குரூப் 5A சர்வீஸ் எக்ஸாம். இது ஒன்லி ஃபார் எம்ப்ளாயீஸ்க்கானது. குரூப் 5A சர்வீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எம்ப்ளாயீஸ்க்கான டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு தான் இது. கிராஜுவேட்ஸ் வந்து மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூனில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் 161 இருக்குது. அடுத்து 15 பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீசஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழேலாம் வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிவில் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், கமர்ஷியல் டேக்ஸ் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் கீழே தான் வரும். எந்த மாதிரியான போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டண்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் கீழே தான் வரும். இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூனில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 49 இருக்குது. அடுத்து 16 பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் கவுன்சிலர் போஸ்ட். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலேஷன் அண்டு ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டர் இன் த மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியல் ஒர்க் இந்த டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி முடித்தவங்க பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஜூனில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் 5 இருக்குது.
அடுத்து 17 வந்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஜூலை ரிலீஸ் ஆகும். இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் 9 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 18 ஜெயிலர் உமன் போஸ்ட் இருக்குது, அதுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 53 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 19 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அதுக்கு இப்போ 4 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ் ரிப்போர்ட்டர் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் முடிச்சிருக்கணும். அதே தமிழ் டைப் ரைட்டிங்க்கு பார்த்திங்கன்னா தமிழ் ஹையர் லெவல் முடிச்சிருக்கணும். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஜூலை ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3 சர்வீஸ் கீழே என்னென்ன மாதிரியான போஸ்ட்லாம் வரும் பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ், ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதெல்லாம் குரூப் 3 சர்வீஸ் கீழே வருது. இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பி லிட்ரேச்சர் முடித்தவங்களும் இந்த குரூப் 3 சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 15 இருக்குது. அடுத்து 21 பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்த் சபார்டினேட் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட் கீழெல்லாம் வரும். இதுக்கான மினிமம் ஏஜ் வந்து 30 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்பெஷல் சப்ஜெக்டாக ஒரு படிச்சிருக்கணும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா மேஜராக மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 6 இருக்குது. அடுத்து 22 இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸில் 59 போஸ்ட்டும், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸில் 11 போஸ்ட்டும் இருக்குது. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் அண்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி டிப்ளமோ இன் ஃபிஷரி சயின்ஸ், பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரி, மரைன் ஃபிஷரி, டிப்ளமோ இன் ஃபிஷரி டெக்னாலஜி முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா 59 இருக்குது. அதே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் பார்த்திங்கன்னா 11 இருக்குது. அடுத்து 23 பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் வித் பிஎட் முடிச்சிருந்தா, இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணால் வித் பிஎட் முடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு ஓகே. இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 6 இருக்குது. அடுத்து 24 ஹெல்த் ஆஃபீஸர், இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஹெல்த் கேர் இன்ஸ்பெக்டர் முடித்தவங்க இந்த ஹெல்த் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும். இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. அடுத்து 25 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கு மேஜராக மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி படித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். இதுக்கான வேக்கன்சிஸ் 33 இருக்குது. அடுத்து 26 பர்சர், இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு கலெக்டிவ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். பிஜி போஸ்ட் கிராஜுவேட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். வித்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபைனான்ஸ் இருக்கணும். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் வந்து 5 இருக்குது. அடுத்து 27 ஜூனியர் ரீஹாபிலேஷன் ஆஃபீஸரில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. மல்டிபர்பஸ் ரீஹாபிலேஷன் எய்டரில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆர்த்தியோடிக் டெக்னீஷியனில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஆடியாலஜி கும் ஸ்பீச் தெராபிஸ்ட் இன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ரீஹாபிலேஷன் ஆர்த்தோடிக் கார்டியாலஜி முடித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன்
நவம்பரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதில் மேஜராக எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால், ப்ளஸ் தமிழ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் ரிலீஸ் ஆகும். இதுக்கான வேக்கன்சிஸ் 28 இருக்குது. அடுத்து 29 அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹையர் செகண்டரி ப்ளஸ் யூஜியில் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் அக்ரி ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இல்லை பாட்னி கெமிஸ்ட்ரி இதில் ஏதோ ஒரு டிகிரி வந்து மேஜராக படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. அடுத்து 30 அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலைசிஸ் போஸ்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு இந்த எக்ஸாம் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பிஜி முடித்தவங்க பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 53 இருக்குது. அடுத்து 31 கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ப்ளஸ் இதோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் ரிலீஸ் ஆகும். இதுக்கான வேக்கன்சிஸ் 63 இருக்குது. அடுத்து 32 டூரிஸ்ட் ஆஃபீஸர். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கான டிகிரி எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ட்ராவல் அண்ட் டூரிசம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பிஜி டிகிரியில் 1 சப்ஜெக்ட் டூரிசமாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஜி டிகிரி வித் டிப்ளமோ டூரிசம் பண்ணியிருக்கணும். அடுத்து இல்லைன்னா பிஜி டிகிரி வித் எம்ஃபில் வந்து டூரிசம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் இக்குவேஷன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து பண்ணியிருக்கணும். முக்கியமாக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 2 இருக்குது. இப்போ நான் சொன்ன வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவான வேக்கன்சிஸ் தான். எக்ஸாம் வரும்போதோ இல்லை கவுன்சிலிங் வர வரைக்குமோ பார்த்திங்கன்னா இதுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் நம்பர் வந்து அதிகமாகறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன 75 டேஸில் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.